ஹலோ தங்கங்களே, எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் சம்மந்தி பொடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள், ஒரு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து மிக்சியில ஒரு ஓட்டி வச்சிருக்கேன். நான் வறுக்கிறதுக்கு ஈஸியா. ஒரு கை வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 கொத்து கருவேப்பிலை, இது ஒரு 2 பிடி உளுந்து, கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் போட போறேன். தேவையான அளவு உப்பு. அப்போ 2 பிடி உளுந்து போட்டுக்கிறேன், 2 பிடி கடலைப்பருப்பு. அப்போ அது நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்குவோம். அப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் வறுக்கும் போது ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், காரத்துக்கு நல்ல நீட்டு மிளகாய் ஒரு 9 மிளகாய் எடுத்திருக்கேன். அப்ப இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் மிளகாவும் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு, அந்த முடியறதுக்குள்ள அந்த 1 ஸ்பூன் பெப்பரும் நம்ம போட்டுக்கலாம் இதோட வறுபடுறதுக்கு. அப்ப நல்லா பெப்பரும் உளுந்தும் கடலைப்பருப்பும் மிளகாவும் வறுபட்டுடுச்சு, அது தனியா எடுத்துக்கலாம் நம்ம. அப்ப நம்ம தேங்காவை இப்போ நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் கூடயே நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம்ல வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதெல்லாமும் போட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆக தொடங்கிடுச்சு. அப்ப அந்த கருவேப்பிலையும் புளியும் இப்ப சேர்த்துக்கலாம். அப்ப இதுக்கு தேவையான உப்பு இப்போ இதனோட சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த கேப்ல இது சூடாடுறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டோம்னா ஒட்டி பிடிச்சுக்கும், இது அரைப்படாது. அதனால அந்த பொடியை நம்ம எடுத்துட்டு அந்த தேங்காவை ஓட்டிக்கலாம். அப்புறம் அரைஞ்சு வரும்போது இதை போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தேங்காய் எல்லாமே அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பொடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஓட்டிக்கலாம். அப்போ தேங்காய் சம்மந்தி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது குழம்பெல்லாம் இல்ல, சூடா சாதம் வடிச்சிட்டு இதை பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுல எண்ணெயும் கிடையாது. தேங்காய் சம்மந்தி பொடி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. ஒரு சாம்பார் சாதம் வச்சு இதை சைடில் வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தங்கங்களே.